எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம படிக்கிற ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத் தரணும். நமக்கு மட்டும் இல்ல, பிறருக்கும் இந்த வித்தை அற்புதமா பயன்படணும். அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனை ஆத்மார்த்தமா மனசுருகி செய்யலாம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்கள் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமார்கள் பொறுப்பா வந்துவிட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்ளலாம். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மதா பிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை. கேட்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த மாதிரி வந்துருச்சு, மன்னிக்கணும். சங்கீதா சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இப்ப இறந்தவங்களுக்கு திதி கொடுப்போம் இல்லைங்களா? சரி. அது வந்து அதித்தின்னு அந்த திதி கொடுக்கற நாள் அதித்தின்னு வந்துச்சுன்னா திதி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆமா. அப்போ அந்த திதி வரும்போது வருஷத்துல ஒரு நாள் கரெக்டா அன்னைக்கே வந்துருச்சுன்னா, இப்ப 2 திதி முதல் நாள் பாதி மதியத்துக்கு மேலயும் அடுத்த நாளும் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் முதல் நாளே பண்ண சொல்லலாம். இல்ல ஆமா. அந்த ஒரு நாள் மட்டும் வந்துச்சுன்னா எப்படிங்க சார் அது பண்றது? அந்த நாள் பண்றதுல புண்ணியம் இல்லை. ஆனா பண்ணிடுறத பண்ணிருங்க. ஆனா அந்த நாள் பண்றதுல எந்த புண்ணியமும் இல்லை. இப்ப முதல் நாள் வந்துச்சுன்னா மதியம் 2 மணிக்கு மேல இல்ல, வந்தா நீங்க கூட சொல்றது பண்ணிடலாம். புரிஞ்சிருச்சு. நீங்க பண்ற அன்னைக்கு ஒரே நாள் அந்த திதி வந்துருச்சுன்னா அதுக்கு ஆப்ஷன் இல்லாம போயிருது. ஆஹ் நாள் பண்றதுனால எந்த இதுவும் இல்லை. ஒண்ணு, அதுக்கு நீங்க பண்ற ஒரு ரெகுலர் பண்ண எந்த புண்ணியமும் கிடைக்காது. செகண்ட் சரி. வருஷம் பண்றதுதான் நடக்கும். அந்த வருஷம் எந்த பலனும் கிடைக்காது. அப்ப பண்ணாலும் அதுக்கு பண்ணலாம். பதிலா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ம், மாசத்துடைய அமாவாசையில பண்ணிருங்க. அந்த திதியை பார்க்க வேண்டாம், அமாவாசையில பண்ணிடலாங்களா? ஆமா. ஆமா. முதல் நாளே இப்ப பொதுவா 2. நம்ம இறந்தவங்க யாருன்னு தெரியாம இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்வோம்னா ஆடி புரட்டாசி தை இந்த 3 அமாவாசைகள்ல பண்றது. இடையில திதி தோஷம்னு வந்துச்சுன்னா, அதாவது இங்க ஆஹ் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குற தோஷம் வந்துருச்சுன்னா ஆஹ் ஆடி புரட்டாசி தை இந்த 3 அமாவாசைகளை பண்ணி சரி செஞ்சுக்கிறாங்க. ஓ, சரிங்க சார். இப்ப முதல் நாள் 2 மணிக்கு மேல வந்தாலும் கொடுக்கலாங்களா? அது ஒண்ணும் தப்பு இல்லைங்களா? கொடுக்கலாம். சரிங்க சார். இன்னொரு சந்தேகம். இப்போ அடுத்த ஹெச்பி. அடுத்த ஆள் வரட்டும். நைட் செகண்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. சொல்லுங்க அடுத்த ஆள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் ஜாமக்குள் பிரசனத்துல ஒரு தகவல் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள ஒரு பர்சன் கிட்ட இருந்து வருமான்னு கேட்கும்போது உதயத்துல புதன் இருக்காரு. ஆனா மேஷ உதயம் வந்தது. உள்கட்டம் வெளிக்கட்டத்துல செவ்வாய் நீசம். ம், 6/5 கவிப்பு 10. ம். அன்னைக்கு தேதிக்கு உள்கட்ட இருங்க, புதன் வந்து இருங்க, நீசமா இருந்தாரு. இருங்க. நீங்க சொல்லும்போது மேஷ உதயம் சொல்லிட்டீங்க. ஓகேவாமா? ஆமா. முதல்ல கேள்வியாளருடைய எனர்ஜி என்னன்னு பார்க்கும்போது உதயத்தை தான் பார்க்க போறோம். உதய அதிபதி நீசமாயிட்டா கேள்வியாளர் அந்த பதிலை எதிர்பார்க்க தகுதி அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஓகே. உதயாதிபதி நீசம் ஆயிட்டாருன்னா நீங்க இந்த பதிலை எதிர்பார்க்க போறது இல்ல. ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த பதில உங்க டைரக்ட் சொல்லாம தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி தான் அவர் சொல்ல போற. செகண்ட் பார்ட்டி கூட அந்த பதில அவர் சொல்ல மாட்டார். அப்ப ஓகே. இங்க பதில் எப்போது கிடைக்குங்கிற எண்ணமே க்ளோஸ்டு. செகண்ட் வேலைக்கே போறது இல்ல. ஓகே. பதிலே வராது அப்ப பாவாதிபதி இருந்தாலும். ஆமா. ஆமா. நான் ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும், முதல்ல அந்த லக்னாதி வலுவா இருக்கணும். அது மாதிரி பிரசன்ட் அனுபவிக்கணும், உதயாதிபதி வலுவா இருக்கும். உதயாதிபதி வலு இல்லாத ஒரு பிரசனம் அந்த பலனை அவர் அடைய போறதுன்னு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுது. 7ல கவிப்பு இருந்தாலும் வராது பாவாதிபதி இருந்தா கூட. சொல்றவருக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஓகே. அவருக்கு பதில் தெரிஞ்சா கூட சொல்ற மாதிரி பேசாம இருப்பாரு. கால ஓகே. விரயம் தான் ஆகும். 7 இருக்க கவிப்பு கால விரயம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா இதே உதயாதிபதி நீசமாகும் போது ட்ரிப்பு போவேனான்னு கேட்கும்போது நான் போனேன் ட்ரிப். ஆனா அதனால அப்போ சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம். இல்ல புலி பார்க்க போனா ஆனா புலி கிடைக்கல. இதுல சஃபாரில. அந்த பதில் நமக்கு இல்ல. ஓகே சார். ம், தேங்க்யூ. நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா புலியை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான்.
புலி கிடைக்கல அந்த பந்திப்பூர் பார்க்ல அன்னைக்குன்னு இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு போயும். உதயாதிபதி நீசம்னா அந்த பலனை அவர் அனுபவிப்பதில்லை, அனுபவிக்க முடியாது. அதில் தெளிவா இருந்துடணும். ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. நல்லது. அடுத்தாலு. வணக்கம் சார், நான் பிரகதீஸ்வரன் வேளாண்மையில இருந்து. சொல்லுங்க சார். சார், வணக்கம். என்னோட சந்தேகம் வந்து சோழி பிரச்சனத்துல சார். அதாவது இப்ப ஜாமக்கோல்ல நம்ம வந்து கவிப்புன்றது வந்து என்னன்னா, நம்ம எடுத்துப்போம்னா ஒரு செயல் நடந்துச்சுன்னா நடக்கப்படுற சேதாரம்னு எடுத்துப்போம். இப்போ உதயாதிபதி வலுவா இருந்துச்சுன்னா அவர் அனுபவிப்பாரு. இப்போ வந்து கேள்வி வந்து எனக்கு வந்து இப்போ தொழில் செய்யலாமா இல்ல இது எனக்கு பிராப்தம் இருக்குமான்னு கேட்டோம்னா, இப்போ சோழி பிரச்சனத்துல சோழி லக்னாதிபதி வந்து நல்லபடியா இருந்ததுன்னா அவர் அனுபவிப்பாரு. ஆனா அது செய்யறதுனால வர சேதாரத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சோழி பிரச்சனத்துல? எல்லாத்துக்குமே 6ஆம் இடம் தான் பகை சோழி பிரசன்னத்துல. சரிங்க சார். அப்ப நான் நல்லா இருப்பேனான்னு கேட்டா லக்னாதிபதி கரெக்டா? ஆமா சார். நான் நல்லா இருக்க மாட்டேன்னு கேட்டா 6ஆம் இடம். சரிங்க சார். சோழி பிரசனத்துல 6ம் 8ம் வலுக்கவே கூடாது. சரிங்க சார். ஓகே. அது ரெண்டும் வளர்ந்துச்சுன்னா அந்த பலனை அவர் அனுபவிக்க விடாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்க சோழி பிரச்சனை அஷ்டமத்துல பாதகாதிபதி செய்யற வேலையை தான் ஜாமக்கோல் பிரச்சனைகளை கவிப்பு செய்யுது. சரிங்க சார். ஓகே. இல்ல சார், இப்ப என்னன்னா இப்ப தொழில் தொடங்கலாமான்னு கேக்குறாங்க. சோழி லக்னம் வந்து அத வந்து அதிபதி வந்து வலுவா இருக்காரு. ஆனா இந்த தொழில் செய்யறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி பாக்குறதுதான் கவிப்பு எடுப்போம். இப்ப இதுல எப்படி சார் எடுக்கிறதுன்னு தான் கேட்கறேன். பாதகாதிபதி. பிரச்சனை பாதகாதிபதி. சொன்னேன் ஒரே வேலையும் செய்ய போறாரு. சரிங்க சார். நன்றி சார். நல்லது. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல இவங்க இல் வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா நம்ம காமத்திற்கு 1, 3, 7 பாக்குறோம். இப்போ அவங்களுக்கு வந்து சூரியன், சனி, சுக்கிரன் எல்லாமே ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. லக்னத்துல கேதுவுக்கு ரொம்ப நெருக்கமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமாவும் இருக்கக்கூடாது. ஆனா சூரியன் சுக்கிரன் நெருக்க 3 டிகிரிக்கு க்ளோஸாவும் இருக்கக்கூடாது, 46 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ லக்னத்திலயுமே கேது இருக்கு, பட் ஆனா பாகை முறையில நெருக்கம் இருக்கு. இப்போ அவங்க மனைவி சொல்றாங்க இவங்க இதுக்கே இல்லைன்னு, ஆனா அவரு இல்ல நான் அப்படி இல்லைன்றாரு. இப்ப இவங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் புதன் வக்ரமா இருக்கு. மனைவி என்ன சொல்றான்னு சொல்றேன், கட்டம் என்ன சொல்லுங்கிற மட்டும் கவனிப்பேன். அவர் எந்த குற்றவாளியும் குற்றத்தை ஒத்துக்கிற மாட்டார். நமக்கு தேவை 3 டிகிரிக்குள்ள சுக்கிரன் சூரியன் இருந்தாலும் தப்பு, 35 டிகிரிக்கு மேல சூரியன் சுக்கிரன் இருந்தாலும் தப்பு. இது வெறும் தப்புனா கூட புதன் இருந்தா தப்பு, பெரிய தப்பு, அவ்வளவுதான் வித்தியாசம். புதனும் ரொம்ப நெருக்கத்துல இருக்காரு, சனி நெருக்கத்துல, எல்லாமே 3 டிகிரியில இருக்காங்க. அப்ப அவர் பண்றாருன்னா பண்றாருன்னு, தப்பு பண்றாருன்னா பண்றாருன்னு. இந்த புதன் தான் இருக்கிற எல்லா சேட்டைக்கு மூல காரணம். இப்போ நம்ம குரு 5ஆம் பார்வையா பாக்குது. ஆனா ரிஷப லக்னம் அவங்க அஷ்டமாதிபதினு எடுத்துக்கிறதா, இப்ப 11ஆம் அதிபதினு நம்ம எடுத்துக்கிறதா? குரு எப்ப அவர் அதிகப்படி ஆசைப்பட்டாருன்னா அஷ்டமாதிபதி வேலை செய்யும். ஆசையே படலாம் அவர் 11ஆவது வேலை செய்வார். முதல்ல நீங்க ரிஷப லக்கணம்னு சொல்லும் போது ஆசையை தூண்டுனாத்தான் அஷ்டமாதிபதிக்கு வேலை, இல்லைன்னா வேலையே கிடையாது. இல்ல இப்ப ஆனா திருமணம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு, இப்ப 2 அதெல்லாம் இல்ல. பட் ஆனா இப்ப நம்ம அந்த அவங்களுக்கு பொண்ணுக்கு என்ன மாதிரி நம்ம கைடன்ஸ் கொடுக்கலாம்? வந்துருங்க ஃபேமிலி லைஃப் விட்டுன்னு நம்ம சொல்றதா இல்ல? பாருங்க, ஒருத்தர் திருமணத்தை விட்டு வெளியே வந்துருன்னு சொல்லக்கூடாது. ஒன்னும் சகிச்சுக்கு அவரு மாற மாட்டார், அத சொல்லுவோம். சரி. பட் ஆனா இவ்வளவு நெருக்கத்துல இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த நாட்டம் இருக்காது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இருக்காது, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆமா, சரி. நான் இந்த மாதிரி விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா, ஒரு பொண்ணு வந்து கேள்வி வச்சுன்னா கணவர்கிட்ட நட்பை தேடுங்க, காதலை தேடாதீங்க. அவரு அதே பையன் கேட்டானா அவன் மனைவிட்டு நட்பை தேடு, காதலை தேடாத. அவங்க ஜாதத்துல இருந்தா அப்படி சொல்லுவோம். ஏன்னா அங்க வந்து லவ்வுகள் இருக்காது, நட்பு இருக்கும். அவர் பொண்டாட்டி வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல நண்பரா இருந்துருவார். நமக்கு அங்கதான் கன்ஃபியூஷன். இவ்வளவு லவ்வபுளா இருக்க மாதிரி தெரியுது, எப்படி சண்டை வரான்னு தெரியும். நம்ம அங்க நட்பையும் காதலையும் குழப்பிக்கிறோம். கிளியரா நான் சொல்றது? சரி, புரியுது. நான் சொல்றது எப்படி சொல்லுவேன்னா, மனைவிட்ட உனக்கு நல்ல நட்பு இருக்கும், லவ் இருக்காது. அதே பையஞ்சாத்துல இருந்துச்சுன்னா உங்க கணவர் மேல லவ்வாவும் இருக்க மாட்டார், ஆனா நட்பா இருப்பாருன்னு சொல்லுவோம். புரியுதா? சரி சரி, நன்றி. நல்லதுமா. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங்மா, சொல்லுமா. எந்த கரணத்துல வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக்கல் பொருள்லாம் வாங்கினா நல்லா இருக்கும் அங்கிள்? என்ன திடீர்னு எலக்ட்ரானிக்ஸ் பொருள்? வனிசி கரணம் சிறப்பு. ஓகே. தைதூளை சிறப்பு.
பவம் சிறப்பு. இந்த 3 காரணமும் ரொம்ப சிறப்பு. இதுல நம்பர் 1 வனிசை, நம்பர் 2 ஓகே. பவம், நம்பர் 3 தைதுளை. நீங்க பழைய எறும்புக்கு போடணும்னா கிம்துஸ்கனம் சிறப்பு. பழைய பொருள் எலக்ட்ரானிக் வேணா கிம்துஸ்கனம் கரெக்ட். இப்ப நம்ம எலக்ட்ரானிக் கார் வாங்குறதுனால இது யூஸ் பண்ணிக்கலாம் uncle. தாராளம் வாங்கலாம். ஈவி காரு இதெல்லாம் வாங்குறதுனால அதை வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. இப்ப ஆட்டோமேட்டிக் கார்னாலும் இதே காரணத்தை யூஸ் பண்ணிக்கலாமா அங்கிள்? தாராளம் வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ அங்கிள். வணக்கம் குருஜி, நான் வணக்கம். திருநெல்வேலியில இருந்து வீரமணிகண்டன் பேசுறேன். சொல்லுங்க. உங்களோட இந்த விவாகரத்தும் பிரிவினை அப்படிங்கிற புக்ல வந்து லக்கணப்படி 7ஆம் அதிபதி தன் நீச வீட்டிற்கு 7லயோ அல்லது திரிகோணத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தீங்க. அந்த மேச லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 7ஆம் வீட்டுக்கு அன்னைக்கு வந்து 7ஆம் வீடு சுக்கிரன் வந்து உச்சமாகறாரு. அப்பவும் அந்த இது தவறான பலன் தான் கிடைக்குமா? ஆமா, நீங்க எந்த அந்த லக்கணத்துக்கும் 7ஆம் அதிபதி நீசமாகிற வீட்டுக்கு 1, 5, 7, 9 இருக்கும்போது தவறான சிநேகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அது அவங்களுக்கு முக்கியமா உரிமை கிடைக்கும் போதுதான் தப்பு பண்றாங்க. உரிமை கிடைக்காத வரைக்கும் நல்ல அந்யோன்யமா நட்பா இருப்பாங்க, ஒரிஜினலா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க. அதுவும் பர்டிகுலரா உதாரணம் நீங்க சொன்ன லக்கணம் மேஷ லக்கணம் ஒரு 15 டிகிரி வச்சுக்கல, 20 டிகிரி வச்சுக்கோங்க. அந்த சுக்கிரன் மீனத்துல 20 டிகிரி இருந்தாருன்னா அதுல அவர் திருந்தவே மாட்டார், திருத்தவே கஷ்டம். நீங்க அங்க மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரிஷபத்துல கன்னி வீட்டுக்கு திரிகோணம் சொல்லக்கூடிய மகரத்துல ரிஷபம் 20 டிகிரி இருந்தாலும் ரிஷபத்துல 20 டிகிரி இருந்தாலும் அதே வேலையை செய்வார். சரி. நன்றி குருஜி. நல்லது. ஒரு கிரகம் தனது ஒரு நீச வீட்டுக்கு 1, 5, 7, 9 லக்கண டிகிரிக்கு நெருக்கமா இருந்தா அவர் தன்னுடைய தகுதி வளர்த்து கொள்வதில்லை, பர்டிகுலர் திருமணத்துல. அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இப்ப வந்து சிற வீடுகள்ல வந்து ஜாம கிரகம் வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்துல டிகிரி பிரகாரம் ஒரு கிரகம் வந்து தனுசுலே உட்கார்ந்து பாக்குறதுக்கும் டிகிரி பிரகாரம் விருச்சிகத்துல இருந்து தனுசுல உட்கார்ந்து பாக்குறதுக்கு என்ன வித்தியாசம் ஐயா? பாருங்க, இப்படி வச்சுக்கிடுவோம். நம்ம தனுசுல புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சார். ஆனா டிகிரி பிடிக்க அவர் விருச்சத்துல இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம், தனுசு உதயமா வச்சுக்கிடுவோம். அப்படின்னா அந்த புதன் அவர் கட்டாயம் வேலை செய்யாது. தனுசுல மாதிரி இருக்கும். நல்லா மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி சொல்லுங்க. தனுசு லக்கணத்துல தனுசு உதயத்துல புதன் இருக்காரு, ஆனா டிகிரி பிடிக்க அவர் விருச்சத்துக்கு போயிட்டாரு. கரெக்டா? சரிங்க. அப்படின்னா அவர் அந்த புதனுடைய காரகத்தை இந்த உதயத்துக்கு கொடுக்கவே மாட்டார். இப்படியும் வச்சுக்கிடுவோம். விருச்ச உதயமாவே வந்துருச்சு, புதன் வந்து தனுசுல இருக்காரு, ஆனா டிகிரி பிடிக்க விருச்சுக்கு வந்தார், அப்பவும் கொடுக்க மாட்டார். ஒரிஜினலா ஸ்திர வீடுகள்ல வரக்கூடிய ஜாமக்கிரகம் பலனை தராமல் காலதாமதப்படுத்தும், அனுபவிக்க விடாது, தக்க சமயத்துல அனுபவிக்க விடாது. அந்த கிரகம் கொடுக்குற வியாதிக்கு மருந்தே இருக்காது. இப்ப நான் சொன்ன மாதிரி விருச்ச உதயம் வந்துருச்சு, புதன் டிகிரி பிடிக்க விருச்சத்துல இருக்காரு, ஆனா ஜாமத்துல தனுசுல இருக்காருன்னா அந்த புதன் கொடுக்கக்கூடிய ஸ்கின் அலர்ஜி, நரம்பு தளர்ச்சிக்கு மருந்தே இருக்காது. மறுக்கப்பட்ட உண்மைகளை அவைகள் தெளிவாக சொல்கிறது. இந்த ஜாமக்குள் பிரச்சனை வகுப்புல இந்த மாதிரி ஒரு 12 கேள்விக்கான ஆன்சர் தான் அதிகமா இருக்கும். சரியா? நன்றியா. நல்லது. அடுத்து கேக்குறேன்னா கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட பேசுறேங்க சார். 4 தலைமுறையா தொடர்ந்து வந்து ஒரு நான் ப்ராஃபிட் சர்வீஸ் மருந்து கொடுப்பாங்க ஒரு நோய்க்கு. அவங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கை, பாவக கனெக்ஷன் எப்படி இருக்கும்? சனிக்கேது சுக்கிரங்கேது சேர்க்கை இருக்கும். சனிக்கேது சுக்கிரன் கேது. பாவகம் சார் பரம்பரை செய்யக்கூடிய 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் பரம்பரையா செய்யக்கூடியது. நீங்க பரம்பரையா செய்யக்கூடியது ராசிகள்ல தான் அதிக வேலை செய்யுங்க பாவகத்தை விட. உதாரணமா புதனோட வீட்டுல இருக்குன்னா அந்த புதனோட தொழிலை செய்யறவங்க பரம்பரையா செய்வாங்க. உதாரணமா மிதன ராசிக்காரங்க குடும்பத்துல ஒரு 5 பேர் தொடர்ந்து வர்றாங்க, தாத்தாவுக்கு இருக்கு, பேரனுக்கு இருக்கு, மையனுக்கு இருக்குன்னா அந்த குடும்பம் தலைமுறையா வந்து மளிகை கடை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப உதாரணமா இன்னைக்கு பாக்குற ஒரு ஜாதத்துல கண்ணில சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு, அப்ப பரம்பரை வரவே சொத்து தகராறு இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ நம்ம ஓ ராசிப்படிக்கு எடுக்கும்போது பல தலைமுறைகளாகன்னு சொல்லலாம். பாவத்தை பிடிக்கப்படும்போது 8ஆம் இடத்துல கூடிய கிரகம் தான் தலைமுறை தலைமுறையாக தொடரும். அதனால கண்டத்துக்கு காரணம் கர்மான்னு சொல்றோம். பார்க்கும் பார்வையும் எடுத்துக்கலாங்களாங்க சார், எடுத்துக்கலாம். 8ல கிரகமே சனி இல்லைன்னா? சனி சுக்கிரன் சேர்க்கை, சனி கேது சேர்க்கை, சுக்கிரன் கேது சேர்க்கை, இந்த 3 கிரக அமைப்பு தான் பரம்பரை ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சோசியல் சர்வீஸாவோ இல்ல ஒரு தொழிலையோ திரும்ப திரும்ப செய்யறதுக்கான காரணம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த கிரக சேர்க்கை வந்துச்சுன்னா அந்த தொழிலை கைவிடுற வரைக்கும் அந்த கிரக சேர்க்கை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உதாரணமா எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்லிடுவோம். எங்க தாத்தாவுடைய சித்தப்பா, அதாவது எங்க தாத்தாவுக்கு தாத்தான்னு வச்சுக்குவோம். அவர் ஒரு தொழில் பண்ற, அவர் ஒரு முட வைத்தியம் பார்க்கிறவர். அதுல இருந்து அந்த தாத்தாவோட நேரடி பேரன், அதாவது என்னுடைய தங்கச்சி பையன் வர்ற வரைக்கும் அவங்க எல்லாத்துக்குமே சனிக்கிழமை தொடர்பு வந்துகிட்டே இருக்கு. அவருக்கு கடைசி தலைமுறை 4வது தலைமுறையில் இருக்கக்கூடிய 2 பசங்களும் ஒருத்தனுக்கு இல்ல ஒருத்தனுக்கு இருக்கு. அந்த இருக்கிறவன் அந்த வேலைச்சீரம் இல்லாத விட்டு வெளியே வேறான். அப்ப இந்த கிரகச்சேர்க்கை நீங்க அந்த தொழிலை எப்ப கைவிடுறீங்களோ அதுக்கடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அந்த கிரகச்சேர்க்கை கட்டாயம் இருக்காது. ஓகேங்க சார். நான் காமாலைக்கு மருந்து கொடுக்குறோம் சார். 4வது தலைமுறையா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அத்தை வழியா ஆனா அம்மா வழியும் கனெக்ட் ஆச்சு. எனக்கே இது ரீசெண்டா இப்போதான் தெரிஞ்சது. என்ன இந்த கிரகச்சேர்க்கை? விஷயம் தெரியல சார் என்னோடதுல. எப்பவுமே கேள்விக்கான உங்க சார்ட் கையில வச்சுக்கணும். அப்பதானே பதில் சொல்லும்போது சரியா தப்பான்னு சொல்ல முடியும். ஓகேங்க சார். அது கொடுக்கலாம். ஆனா நீங்க சொல்லும்போது இந்த காமாலைன்னு வரும்போது லிவர் ப்ராப்ளத்துக்குல இருந்து அது உற்பத்தி ஆகுது. ஓகேங்க சார். லிவரோடைய சுருங்க, அந்த லிவர் சிரோசிஸ்ன்னு அந்த லிவர் சுருக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. கண்டிப்பா கேது ஆதிக்கம் இல்லாம உங்களால கொடுக்க முடியாது. கேதுடைய நட்சத்திரத்துல சந்திரன் இருக்காரு, எப்ப தனுசு வேணாலும் ராசி. ஒரு சார்ட் எடுக்கிற அன்னைக்கு அதை பார்ப்போம் என்னன்னு. சரியா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். நல்லது நல்லது. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார் பாஸ்கரன். ஐயா இப்ப நீங்க சனி 3, 6, 10, 11 இருக்கும்போது அது நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்றீங்களா ஐயா? ஏன் அது 6ஆம் வீட்டுல ஏன் அப்படின்னா உபஜயஸ்தானம் அப்படிங்கறதுனாலயா? பாவகிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது சுப பலன்களை செய்கிற விதியின் அமைப்பில். இப்ப சொல்லுங்க. சரிங்க. இதே இப்ப மகர லக்னம் கும்ப லக்னத்துக்குமே அது அப்ளிகபிள் ஆகுமாயா? எல்லா லக்கணத்துக்கும், ஏன்னா லக்னாதிபதியா வர்றதுனால 12 லக்கணத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். அதுலயும் மகர கும்பலத்துக்கு டபுள் அப்ளிகபிள் ஆகும், ஸ்ட்ராங்கா ஆகும். ஓகே, அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஓகே அப்ப நம்ம சனி தசை அது பெஸ்டா இருக்குன்னே சொல்லலாம், அப்படிதானயா? ஆமா ஆமா. சரிங்கய்யா, ஓகே நன்றியா. நல்லது. ஓகே நன்றியா. அடுத்து வணக்கம் குருஜி. வணக்கம்மா. புதன் திருக்கடை 3, 8 சேர்க்கை 8ஆம் வீட்டுல இருக்கிறது. அண்ட் நீங்க இந்த பெண்களோட பிரச்சனைக்கு காடாமனை 21 நாள் வெற்றிலையில நல்லெண்ணெய் தடவி வழிபாடு பண்ண சொன்னீங்க. இந்த 2 புதன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு சொல்லலாங்களா? தாராளமா சொல்லலாம். கர்மம் பண்றதுக்கு நம்ம கூட தான், நம்ம போய் பண்ணி கொடுக்க கூடாது. சரி, நீங்க இப்ப சொல்லி கொடுக்கறது ஒரு வழிபாடுதான், பரிகாரமா இருந்து அதுக்கு காசு வாங்கிடாதீங்க. சரிங்க. கூட நான் ஒரு மோதிரம் செஞ்சு தரேன், ஒரு எந்திரம் வளர்த்து தரேன், அதை மாதிரி காசு வாங்கிடக்கூடாது. சரிங்க. ஒரு வழிகாட்டியா நீ இந்த தீபம் போடு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு அந்த ஆலோசனையும் வழங்கலாம். புரியுதா? சரி. பரிகார ஆலோசனை வழங்கலாம், பரிகாரம் பண்ணி கொடுக்க கூடாது. சரிங்க. இப்போ ஏன்னா கடகலக்கணம் புதன் சனி சேர்க்கை 8ல அவங்களுக்கே 3, 8 சேர்ந்து 8ல இருக்குது. அப்ப அவங்களுக்கு அந்த விபூதி அபிஷேகம் சொல்லலாங்களா? தாராளமா சொல்லலாம். சரிங்க. அந்த எந்த பரிகாரம் சொல்லலாம்? 21 நாள் நீ பணத்தை அனுப்பு, நான் விபூதி அபிஷேகம் பண்ணி காசு அனுப்புறேன், பொருள் அனுப்புறேங்கிறத சொல்லக்கூடாது. புரியுதா? நல்லது. அடுத்து நன்றி. പെണ്ണിനുடைய ஜாதகத்துல 6ஆம் பாவாதிபன் 7ல் இருக்கும்போது அது தொழிலே கொடுக்குமா கடன் நோயை கொடுக்குமா என்றது எப்படி ஃபில்டர் பண்ணி சொல்ல முடியும் சார்? நீங்க உங்க ஜாதகம் சுக்கிரன் வளர்த்து இருந்துச்சு அப்படின்னா அது கடனை மட்டும்தான் கொடுக்கும். சுக்கிரன் ஆட்சி உச்சமா இருக்குன்னா அது கடனை மட்டும்தான் கொடுக்கும். அப்படி இல்லாம சனி வளர்த்த ஜாதகம், கேது வளர்த்த ஜாதகம், அதாவது வளர்த்ததுன்னா பாவ வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அது நோயைத்தான் அதிகம் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஆசை 12ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கு. 12ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் பொருளாதார கிரகம் இருந்தா கடனை தரும்.
பொருளாதார கிரகங்கிறது குரு சுக்கிரன். அப்படி இல்லாம வேற கிரகம் வந்து அது நோயை தான் கொடுக்கும். தனு லக்னத்துக்கு சுக்கிரன் புதனுடைய கஷேத்திரத்துக்கு நோயை தான் கொடுப்பாரு. ஓ நோயை தான் கொடுக்கும். நவாம்சப்படி பார்க்கும்போது லக்னம் என்றது நவாம்ச லக்னம் எடுக்கணுமா? நீங்க நோயின்னு சொல்லும் போது D6 சார்ட்டுக்கு போயிருங்க. டிவிஷனல் சார்ட் 6வது பிரிவுக்கு போயிருங்க. பிரிவுக்கு போன என்ன கிரகம் திசை புத்தி நடத்துதுன்னு பாருங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. என்ன கிரகம் திசை புத்தி நடத்துதுன்னு பாருங்க. அது எந்த வீட்டுல இருக்கிறோ அந்த இடத்த மட்டும் நமக்கு நோயா மாத்தும், கடனா மாத்தாது. உதாரணமா அவர் சொல்லும்போது லக்கணத்துக்கு 6வது வீட்டுல ஒரு கிரகம் சனியோ கேதோ இருக்குன்னு கேதே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். டிவிஷனல் சார்ட்டுக்கு போறோம். D6 டிவிஷனல் சார்ட்ல 6வது சாரம் அந்த இதுல போய் அந்த கேது புதன் வீட்டுனா ஸ்கின் அலர்ஜி கொடுப்பார், அவரு கடனை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற பர்டிகுலரா தெளிவான விஷயத்துக்கு போகலாம். கூட புதன் இருந்தாருன்னா பேங்க் லோன் மட்டும்தான் கிடைக்கும், வேற லோன் கிடைக்காதுன்னு சொல்லலாம். அந்த டிவிஷன் சார்ட்ல இந்த கேள்விக்கு அருமையான பதில் இருக்கு. ரீசன் டிவிஷனல் சார்ட் எடுக்கும்போது நம்மத D1ல லக்னம் எடுக்கணுமா, D6ல லக்னம் வச்சு பார்க்கணுமா? நீங்க அங்க லக்கணத்தையே விட்டுருங்க. D1 படிக்க 6ஆம் பேர் எந்த வீட்டுல இருக்கிறோ அந்த வீட்டை மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே 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 சரி சார், தேங்க்யூ. உதாரணம் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு பார்த்த ஜாதகத்துல ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது. சனி வந்து D6 சார்ட்ல ரிஷபத்தில் இருக்காரு. ரிஷபம் வந்து உடம்புல கண்ணை குறிக்கிற பார்ட். அவருக்கு கண்ணோய் வந்திருக்கு. அது பர்ஃபெக்டா இருக்கும். அவருக்கு பணத்தட்டுப்பாடு வருமானம் வராது. அங்க கூட சுக்குரு தான் பணத்தட்டுப்பாடு வரும். அந்த கிரகம் நோயை கொடுக்குது, வீடு கடனை கொடுக்குது. இல்லைன்னா அந்த வீடு நோய் ரெண்டும் உள்டாவும் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப நான் ரிஷபத்துல சனி இருக்கும்போது கண் நோயை கொடுக்குது, கூட சுக்குரு தான் கண் நோயும் கடனை கொடுக்குது, ரெண்டையும் சேர்த்து கொடுக்குது. அந்த D6ல லக்னம் வச்சு தான் D6ന്റെ ഭാവത്തെ அந்த நோயோட அளவு எவ்வளவு இருக்கும், அதனால கண்ணு போயிருமான்னு பாக்குறது D6 சார்ட்ல லக்னத்தை எடுத்து பார்த்துக்குங்க. லக்னத்துல இருந்த எத்தனை பாவம். சரி சார், நல்லது நல்லது. அதே மாதிரி ஜூலை 2ஆம் தேதி ஜாமுக்குல் பர்சனல் வகுப்பு இருக்குது. ஜூலை 6ஆம் தேதி பேசிக் வகுப்பு மாலை இருக்கும். ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து 15 நாள் வகுப்பு ஜாமுக்குல் பர்சனல் வகுப்பு இருக்கும். ஸோ இதில் வரைக்கும் நம்ம என்ன லைவா நம்ம ஃபீல் பண்ணோமோ, எதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த விதிகளின் நோக்கில நடத்திட்டு இருப்போம். ஜாமுக்குல் ஒவ்வொரு முறையும் பேசிக் மாறாது. அப்டேட் என்ன இருக்கோ அந்த அப்டேட்டு ஒரு ஷார்ப்பா கொடுத்துட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். ஸோ ஜூலை 2லிருந்து 15 நாள் வகுப்பு சனியை தவிர்த்திருக்கும். ஸோ யாராவது உங்க டீம்ல பேசிக் படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஜூலை 6ஆம் தேதி நம்ம அடிப்படை இருக்கு ரெண்டுமே கலந்து பயிற்சி பெறுவதற்கு சரியான வாய்ப்பா இருக்கும். விருப்பம் இருக்கவங்க படிச்சுக்கலாம். நம்ம இந்த சந்தேகத்தில் வகுப்பை இன்னொரு முறை இன்னொரு சமயத்துல தொடருவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். முதல்ல நம்ம இதை ஆரம்பிக்கும் போது ஒரு 5 பேர்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பாருங்க ஒரு 250 பேருக்கு மேல உட்காந்து இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நம்ம நாலேஜை நம்ம அப்டேட் பண்றதுக்கான ஒரு பயிற்சி முறை. படிக்க விருப்பம் இருக்குன்னு தொடர்ந்து நம்ம இந்த வகுப்புல கலந்துட்டு இருக்கலாம். அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துல ஒரு நாள் மறுபடியும் சந்தேகத்தில் வர மறுபடியும் வைப்போம். ஸோ மீண்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும் நிரம்ப கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரசன்ன அறிவியும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.